என்ன புலவர் பாரி ஒருவனும் அல்ல மாறியும் உண்டு ஈட்டுடன் புறப்பதுவே. அன்பின் மிகுதியால் எம்மை புகழ்கிறீர்கள் புலவர் பெருமானே. இடுக்கிலாதானே நீமனே என்றும் கொடுக்கிலாதானே கண்ணனே என்றும் பொய்மை கூறி பரிசில் பெற விளையும் பரிசிலர் வாழ்க்கை வாழும் புலவன் அல்ல நான். உள்ளதை உள்ளவாறே நவிலும் நான் கொண்ட தமிழ் புலவன் கபிலன் நான். அறிவை புலவரே, இருப்பிடம் உமக்கு என் மார்பு நாட்டு அளவிடற்ற என்றானே. மன்னரே, ஏதோ ஒரு வீரன் வருவது போல் தெரிகிறது. மன்னருக்கு வணக்கம். வீரனே, என்ன செய்தி? விரைந்து கூறுக. மூவேந்தர்களிடமிருந்து செய்தி வாங்கி வந்துள்ளேன். உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்க மறுத்ததால் மூவேந்தர்கள் மருத்துவரின் மீது போர் தொடுப்பது உறுதி. இதை கூறவே நான் அனுப்பப்பட்டேன். என்ன பாரியின் மீது போர் தொடுப்பதா? எண்ணில் நடந்த சேனையை கொண்டு போர் தொடுத்தாலும் பாரியின் பரவு மலையை வெல்வது கடினம். வேண்டுமானால் உங்கள் மூவேந்தர்களை செய்ய சொல். யார் வீட்டில் பாடி திரியும் பாணரை போல பாடியும் தூக்கரை போல ஆடியும் வந்து பரவு மலையை இரவலாகவும் யாசனமாகவும் கேட்க சொல். மறந்து விட்டேன். பரம நாட்டின் 300 சிற்றுங்களையும் பாணர்களுக்கு கொலையாக கொடுத்துவிட்டான் பாரி. இப்பொழுது சிறிய துன்றும் ஞானம் பாரி உண்டாம் என்று போய் கூறு. அப்படியா? மன்னா, என்ன கவலையுடன் காணப்படுகிறீர்கள்? புலவரே, தேவையற்ற போர்களை நடத்தி இயற்கை வளத்தையும் மனித உயிர்களையும் அழிப்பதே இம்மன்னர்களுக்கு வேலையாகிறது. போரில் புதுலக படைக்க விரும்புகிறேன். ஆனால் இவர்களோ விட்டு தள்ளுங்கள் மன்னா. காரணம் காண புறப்பட வேண்டும் என்றீர்களே, புறப்படவும். புலவரே, தக்க சமயத்தில் நிறைவு செய்தீர்கள். என் வணக்கம்